அஞ்சலி இருந்துட்டு சும்மா இல்லாம, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்க கிட்டயாச்சும் இந்த அஞ்சலி வந்து உண்மையா இருந்திருக்கணும். அதுதான் செஞ்ச அவ மிகப்பெரிய ஒரு தப்பு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பம் இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் மகேஷ்க்கு வந்து தெரியும். ஆனா, அவன் நல்லவனா அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒண்ணு அதாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இந்த பைரவிக்கு உண்மையா இருந்து, நான் கர்ப்பமா இல்ல, அது மட்டும் இல்லாம என்னால பிரெக்னன்ட் ஆகவே முடியாது. உங்களுக்காக நான் இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களா பார்த்து என்ன இந்த வீட்ல வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஓவர் ஆயிருக்கும். ஆனா, இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ பைரவி கிட்ட மறைச்சாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா, நம்ம கார்த்திக் கிட்டயும் மறைச்சாங்க. கார்த்திக் கிட்டயாச்சும் உண்மைய சொல்லி மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாம், அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, இப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவளால தப்பிக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஆனா, இங்க அது எதுவுமே இல்லாம, இந்த அஞ்சல் இருந்துட்டு தன்னோட பெத்த அம்மா கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா, தான் கர்ப்பமா இருக்கேன், ரெட்டை குழந்தை வயித்துல இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொன்னா பார்த்தீங்களா? அந்த பாவம் எல்லாமா சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய அழிக்கிறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து இந்த பைரவிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. என்ன காரணம்? ஏது? அப்படின்றது ஒண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஏன்னா அஞ்சலியும் இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா, தோஸ்தா தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில என்னடா ஆச்சு? எதுக்காக அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு போட்டு பொளந்து எடுத்தாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியாவ நல்லா மிரட்டுறாங்க. உன்ன வந்து இப்ப நான் ஜெயில்ல போடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பிரச்சனை கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான ஆப்ப குடுத்துவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கடைசியில இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ அடுத்ததா இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு அதாவது இந்த ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதமையும் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டா. அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாயில் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு சந்தோஷமா இருந்தாலுமே கூட, ஆனா இன்னொரு வகையில இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனமா இருக்கா. நான் சொல்றத எல்லாத்தையுமே கேட்கிறா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. அந்த கௌதமும், இலக்கியாவும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான், நம்ம பைரவிக்கு பயங்கர கோவம் வந்து, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. யார நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். என் மகன் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட சேர்ப்ப அப்படின்றதுனால தான், நான் இத்தன நாளா பொறுமையா நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ கௌதம என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய பிளானும் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, இத்தன நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி இருந்துட்டு, அதாவது பைரவி ஆன்டி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேன் ஆயிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்கள வந்து கண்டுக்குவாரா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, மறுபடியும் ஒரு அடி பலார்ன்னு விழுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட நோக்கமே வேறையா இருந்துட்டுருக்கு. நான் இப்ப கூட சொல்றேன், இலக்கியாவ விரட்டுறது மட்டும் தான் உன்னோட நோக்கமா இருக்கணும். கௌதம் என்கிட்ட வரணும். அவன் ஜெயிக்கிறானோ, தோக்குறானோ, பணக்காரனா வரணும். என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டும். ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை, கௌதம் என்கிட்ட வரணும். இந்த சொத்துக்கு அவன் தான் அதிபதி. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிக்கு ஒரு சரியான ஆப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிச்சுர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.